வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது லக்கணத்தை வச்சு ஜாதகத்தினுடைய பலன்களை எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லக்கணங்கிறது ஒரு ஜாதகருக்கு உயிர். இந்த உயிரை எப்படி நம்ம சரியாக கணிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். எல்லாரும் இதை சுவாரஸ்யமாக எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு தெரியும். எனக்கும் அதே சுவாரஸ்யம் இருக்குது. ஏன்னா இதை எப்படி நான் உங்களுக்கு சரியாக சொல்லித்தர போகிறேன், சரியாக சொல்லித்தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. அதை இந்த பதிவுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் எப்படி நான் உங்களுக்கு சரியாக சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத. 12 ராசி கட்டங்களை உள்ளடக்கிய இந்த ஜோதிடத்தில் ஒரு ஜாதகருக்கு மிகவும் முக்கியமானது லக்கணம். உயிர் தலையெழுத்து அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த லக்கணம் சரியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் பல கேள்விகளுக்கு மிக சரியான தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். பிறந்த நேரம் சரியாக தெரியவில்லை, கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் இருக்கா அப்படின்றவங்களுக்கு இந்த லக்கணம் சரியாக போய் விழாது. ஒருவேளை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு லக்கணம் அப்படின்னு சொல்லி நம்ம குறிச்சிருக்கிறது 2ஆம் இடமாக செயல்படும். ஏன்னா லக்கணம் அதுக்கு முன்னாடி இருக்க கட்டத்தில் போய் விழும். இல்லை ஒரு அறக்குறையாக நேரம் சரியாக தெரியல அப்படின்னு சொன்னாலும் லக்கணம் மிக சரியாக கணிக்க முடியாது. அதனால் பிறந்த நேரம் துல்லியமாக கணிச்சாதான் இந்த லக்கணத்தை வச்சு பல தகவல்களை ஒரு ஜாதகரை பற்றியும் அவரை உறவுகள் மற்றும் பல விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எந்த லக்கணத்தில் பிறந்தால் ஒருவருக்கு சிறப்பு? சிம்ம ராசி சிம்ம லக்கணமாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குமா? சிம்மன்றது சிங்கம், அதனால் காட்டு ராஜா, சிம்மத்தில் பிறந்தால் ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறது எந்த விதியுமே இதுவரைக்கும் ஜோதிடத்தில் சொல்லவே இல்லை. லக்கண பாவம் எதுவாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி நிலையை கொண்டே இது சிறப்பான ஒரு ஜாதகம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகத்தில் 12 ராசி கட்டங்களில் எந்த கட்டத்தில் லா அப்படின்னு எழுதியிருக்காங்களோ அதுதான் ஒருவருடைய லக்கணம். இப்போ இந்த லக்கணமாக இந்த கட்டத்தில் ஒருத்தருக்கு லக்கணம் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருடைய லக்னாதிபதி சனி, ஆட்சி பெற்ற கிரகமே லக்னாதிபதியாக அமருவார். அதனால் இந்த ஜாதகருக்கு சனியே லக்னாதிபதி. இப்படி 12 ராசிகளுக்கும் எந்த கிரகங்கள் லக்னாதிபதியாக வருவாங்கன்னு எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு இப்போ ரிஷப லக்கணம் அப்படின்னு சொன்னால் ரிஷப லக்கணமாக ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அவருடைய லக்னாதிபதி சுக்கிரன். இப்படி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யார் லக்னாதிபதி அப்படிங்கிறது இந்த ஜாதக கட்டத்தில் நான் எழுதி வச்சுருக்கேன். அதனால உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி யார் அப்படிங்கிறதுக்கு எந்த லக்கணமோ அதற்குரிய அதிபதியே லக்னாதிபதியாக ஒருவருடைய ஜாதகத்தில் வேலை செய்வார். ஒரு ஜாதகத்தில் பலன்களை தெரிந்து கொள்வதற்கு 3 விதங்களை கையாளணும். ஒன்று காரகத்துவம், அடுத்தது ஸ்தானாதிபதி, மூன்றாவதாக லக்னாதிபதி. இப்போ நம்ம பார்க்க போகிறது லக்கணங்கிறதுனால அதனுடைய அதிபதியான லக்னாதிபதியினுடைய நிலையை கொண்டு கணக்கிட வேண்டும். இந்த 3 நிலைகளை வைத்துதான் ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் பலன்களை கணிக்க வேண்டும். அது எப்படி கணிக்க போகிறோன்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு லக்கணத்தினுடைய அதிபதி யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த லக்கணத்தில் யார் இருக்காங்க முதல்ல அப்படின்னு பார்க்கணும். லக்கண கட்டத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை லக்கணத்தில் யாருமே இல்லை, காலி கட்டமாக இருக்குது, எந்த கிரகங்களும் அமரலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். கிரகங்கள் இல்லை என்றாலும் 7ஆம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது அடுத்தபடியாக பார்க்கணும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்கணத்தை சமசப்தம பார்வையாக பார்ப்பார்கள். அதனால் எந்த கிரகம் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அது மிக வலிமையாக முழு பலத்தோடு லக்கணத்தை பார்க்கும். அதனால் 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் பெற்ற கிரகங்களான செவ்வாய், குரு, சனி, இந்த 3 கிரகங்களுடைய பார்வை லக்கணத்தில் விழுகிறதா அப்படின்னு பாருங்க. எல்லா கிரகங்களுக்கும் 7வது பார்வை என்பது உண்டு. சிறப்பு பார்வை பெற்ற இந்த 3 கிரகங்களான சனி,
செவ்வாய் மற்றும் குரு. இது சிறப்பு பார்வைகள் அப்படின்னா, செவ்வாய் தான் நின்ற இடத்திலிருந்து 4, 8 ஆகிய பார்வைகள் செவ்வாய்க்கு உண்டு. குருவிற்கு தான் நின்ற இடத்திலிருந்து 5, 9 ஆகிய சிறப்பு பார்வைகள் உண்டு. சனிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்திற்குரிய பார்வைகள் உண்டு. இந்த 3 கிரகங்களுடைய பார்வைகள் எது லக்கணத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக மாந்தி நிற்கக்கூடிய வீடு எது அப்படின்னு பாருங்கள். எல்லா ஜாதகத்திலுமே மாந்தி எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதலை அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டிங்கன்னா மாந்தி நிற்கக்கூடிய இடம் தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இன்னும் மாந்தி எழுதுறது கிடையாது. ஏன்னா இது கேரள முறை அப்படிங்கிறதுனால மாந்தியை எழுதுறது இல்லை. ஆனால் மாந்தியை குறித்து கொண்டால் பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மாந்தி நிற்கக்கூடிய வீடு இந்த லக்கணத்திற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ. லக்கணத்திற்கு முன்பு அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடம், பின்பு அப்படின்னு சொன்னால் லக்கணத்திற்கு 2ஆம் இடம். இந்த 2 ஸ்தானங்களில் மாந்தி இருக்காரா அப்படின்னு பாருங்கள். ஒரு ஜாதகத்தை வரிசைப்படுத்துகின்ற பொழுது எந்த கட்டத்தை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கண கட்டத்தை தான் முதல்ல அப்படின்னு எடுத்துப்போம். அதனால் லக்கணம் எந்த கட்டத்தில் போய் இருக்கோ அதுதான் 1. அதற்கு அடுத்த ராசி 2ஆம் இடம். இப்படி தான் சுற்றி வரணும். அதுபடி லக்கணம் தான் முதலிடம். இப்போது லக்கணத்தில் காலியாக இருக்குது, எந்த கிரகமும் அந்த ஜாதகத்தில் லக்கண கட்டத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் மிகவும் நல்லவர், தங்கமான ஒரு மனசு கொண்டவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் இந்த நல்லவர் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சதவீதம் இருக்கு இல்லையா? அப்போது 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருந்து இந்த ஜாதகரை பார்வை செய்கிறது அப்படின்னு பார்க்கணும். 7ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் குரு, சுக்கிரன் மற்றும் வளர்பிறை சந்திரன், இந்த 3 கிரகங்கள் தான் சுபர். குருவனுடைய பார்வையானது 100% நன்மையை செய்யக்கூடிய ஒரு பார்வை. சுக்கிரன்றவர் அசுரர்களுடைய குரு. அதனால் என்னதான் சுபத்தன்மை அவருக்குள்ளே இருந்தாலும் ஒரு 25% கெடுதலான பலன்களை தருவார். அதனால் 75% மட்டுமே சுக்கிரன் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல குணத்தை தருவார். அடுத்தபடியாக சந்திரன். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல குணத்தையும் நல்ல பண்பாளர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குணத்தை தருவார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள், அதாவது இந்த சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, சந்திரன் தேய்பிறை, இந்த கிரகங்களுடைய பார்வை லக்கணத்திற்கு கிடைத்தாலும் சரி, இல்லை விசேஷ பார்வைகளால் லக்கணத்தை இந்த கிரகங்கள், இந்த பாவ கிரகங்கள் பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு முழுமையான ஒரு நல்ல குணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லக்கணத்தை பார்க்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய காரகத்துவம் அந்த ஜாதகருடைய பேச்சிலும் நடவடிக்கையிலும் அது பிரதிபலிக்கும். இந்த ஜாதக கட்டத்தில் முக்கியமான இந்த லக்கண பாவத்தை எந்த கிரகங்களும் பார்வை செய்யலை, காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் ஒரு 10 மாற்று தங்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாந்தி எடுத்துக்கலாம். மாந்தி லக்கணத்திற்கு முன்பாக அல்லது பின்பாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்? அந்த ஜாதகருடைய குணத்தை கெடுத்து விடுவார். எந்த கிரகமும் இல்லாத ஒரு காலி கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு லக்கணம் பாவமாக இருந்தாலும் இந்த 2 இடத்துல மாந்தி போய் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு தேவையில்லாத கெட்ட சகவாசம், கெட்ட வழியில் செல்லக்கூடிய புத்தியெல்லாம் தருவார். அதற்கான வாய்ப்புகள் தான் அவருக்கு அதிகப்படியாக கிடைக்கும். இப்படி மாந்தி நின்றாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல குணங்கள் வாய்க்காது. லக்கணத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு என்ன குணத்தை தரும் அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் இந்த காரகத்துவம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 3 வழியாக ஒரு லக்கணத்தையோ ஒரு ஸ்தானத்தையோ நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. காரகத்துவம், ஸ்தான அதிபதி மற்றும் லக்னாதிபதி. அதுபடி இந்த காரகத்துவம் என்ன தரும் இந்த ஜாதகருக்கு?
லக்கண கட்டத்தில் சந்திரன் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் என்ன பலன்? அந்த ஜாதகருக்கு கற்பனை வளம் என்பது மிக அதிகமாக இருக்கும். நடக்காத ஒரு விஷயத்தை கூட நடந்த மாதிரியே சொல்லுவாங்க. இதை மாதிரிலாம் நடக்கும், இப்படி நடந்துரும், இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்களாவே கற்பனையாக செய்வாங்க. சந்தேக புத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். எல்லா விஷயத்துலையும் இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்தால் இப்படி தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சந்தேக புத்தி அவங்களுக்கு எல்லார் விஷயத்துலையுமே இருக்கும். அது விஷயங்களில் மட்டும் கிடையாது, தன்னோட சேர்ந்திருக்க உறவுகளையும் சந்தேகக்கூடியவராக இருப்பாங்க. ஆனால் அதே அளவுக்கு பாசமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாகவும் இந்த ஜாதகர் இருப்பார். வெள்ள மனசு, கள்ளம் கபடம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஜாதகர்கிட்ட எந்த விஷயத்த சொன்னாலும் ரகசியம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை மறைக்க தெரியாது. யார்கிட்ட போய் சொல்லக்கூடாதோ அதை போய் சொல்லிடுவாங்க. சூதுவாதி இல்லாத ஒரு நல்ல மனசுக்காரர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லலாம். அதிகமாக பிரயாணம், அதாவது சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டிலே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. வெளியில் போகணும், சுற்றிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும். இவர்கள் குளுமையான ஒரு தேகத்தை கொண்டவர்கள். தொட்டு பார்த்தா எப்பவுமே சில்லுன்னு தான் இருப்பாங்க, சூடாகவே இருக்க மாட்டாங்க. இதை மாதிரி அவங்களுடைய உடல் வாகு அப்படி இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த சந்திரன் யாருக்கெல்லாம் லக்கணத்தில் இருக்கோ அவங்களுக்கு உணவு பிரியர் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிடுவாங்க. இந்த சாப்பாடு ரொம்ப அருமையான ஒரு சுவையான உணவாக இருக்கணும். சில பேருக்கு சாப்பிடும்போதே அது அழகாக இருக்கணும், அதனுடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் ருசி நல்லா இருக்கணும். 3 விஷயங்களுமே இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் சாப்பாடு செய்கிறாங்களோ அவங்களும் ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு செய்யணும். அடுத்ததாக லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாக இருப்பாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கே லட்சணமாக இருக்காங்க, நேர்த்தியாக இருக்காங்க, பார்க்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க எந்த ஆடை அணிஞ்சிக்கிட்டாலும் அது சுத்தமாக இருக்கணும். பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஆடைகளை அவங்க அணிஞ்சிப்பாங்க. ஆண்களாக அதே மாதிரி தான் இருப்பாங்க. சும்மா ஏனோ தானோ எதையோ ஒன்று கையில் கிடைக்கிறதுல எடுத்து மாட்டிக்க மாட்டாங்க. அது அவங்க போடுற ஆடைகள்லாம் அவங்களுக்கு பொருந்துவதாக இருக்கணும். அதே மாதிரி அவர்களுடைய ஆபரணங்கள் அந்த ஆடைக்கு ஏற்ற மாதிரி அதை அழகாக போட்டுப்பாங்க. அழகு அப்படின்னா யாருக்கெல்லாம் லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கோ அவங்களாம் அழகாக தான் இருப்பாங்க. என்ன செஞ்சிட்டாலும் அழகாக தான் இருப்பாங்க. அதிகப்படியான நேரங்களே கண்ணாடி முன் தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. அது முன்னாடி நின்னாதான் அவங்களுக்கு சந்தோஷமே வரும். தங்களை தாங்களே ரசிக்கக்கூடிய ஒரு கலைநயம் மிக்கவர்கள். நம்மலாம் என்ன பண்ணுவோம், அடுத்தவங்கள பார்த்து சினிமாவில் வரவங்கள எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு நினச்சோம்னா, அவங்களாம் அழகா, என்னை விட பெரிய அழகெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பேச்சும் இருக்கும், நடவடிக்கையும் இருக்கும். அதெல்லாம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. சப்புன்னு போயிடும் நமக்கெலாம். எந்த பொருளை வாங்கினாலும் சரி, அவங்க பயன்படுத்துகிற பொருளாக இருந்தாலும் அது ஆடம்பர பொருளாகத்தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போல்லாம் யார் கையிலலாம் அதிகப்படியான விலை உயர்ந்த இந்த மொபைல் ஃபோன்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் அந்த லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பிராண்டடான பொருட்களை தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு அதுதான் வேணும், அந்த படம் போட்ட அந்த ஃபோன் தான் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இது சுக்கிரன் யாருக்கெல்லாம் லக்கணத்தில் இருக்கோ அவங்களுக்கு எதிர்பார்ப்புகளும் ஆடம்பரமாகவே இருக்கும். சுகவாசிகள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, சொகுசாக இருப்பாங்க. அடுத்தவங்களெலாம் கரெக்டாக வேலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்க பாடு சொகுசாக நழுவிடுவாங்க. அதனால் இந்த ஜாதகர் ஒரு சுகவாசி. லக்கணத்தில் புதன் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அந்த ஜாதகர் எப்பொழுதுமே கலகலப்பாக இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடம் எப்பவுமே கலகலப்பாக இருக்கும். சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்க. எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு கடி ஜோக்குன்ற மாதிரி எதையாவது சொல்லி சிரிக்க வைப்பாங்க எல்லாரையுமே. நக்கல், நையாண்டி, துடுக்குத்தனம், இது எல்லாமே யாருக்கெல்லாம் லக்கணத்தில் புதன் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவாங்க. தெரியாத விஷயங்களும் தெரிஞ்ச மாதிரி பார்த்த மாதிரி சொல்லிடுவாங்க. புத்திசாலித்தனம் அதிகம் நிறைந்த ஜாதகராக இருப்பார். புத்தி கூர்மை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்.
எந்த கேள்விக்கும் யார் மடக்குனாலும் அதுக்கு சரியாக தெளிவாக பதில் சொல்லுவாங்க. இவர்களுடைய தோற்றமானது இளமையான தோற்றமாக இருக்கும். எப்பவுமே அவங்களுடைய சரியான வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. வயசு குறைஞ்சு ஒரு 5-6 வயசாவது குறைஞ்சபட்சம் குறைஞ்ச மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. நண்பர்களோட இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தில் புதன் இருக்கவங்க கொஞ்சம் இளமையான தோற்றத்தோடு தெரிவாங்க. லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் ஒழுக்க சீலர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த கெட்ட விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு அவங்களும் துணை போக மாட்டாங்க. யார் கூடயாவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கெடுத்து விட மாட்டாங்க. நல்லது தான் செய்வாங்க அவங்களுக்கு. வீட்டில் ஏதாவது வரைமுறைகள் இதை மாதிரிலாம் நடந்துக்கணும், சாமி கும்பிடும்போது இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நெறிமுறைகள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரியாக அவங்க பின்பற்றுவார்கள். பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ வீட்டில் அதை சரியாக பின்பற்றுவார்கள். அங்கே மட்டும் கிடையாது, வேலை செய்ய இடமாக இருந்தாலும் சரி, அவங்களோட தலைமை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை சரியாக பின்பற்றி அதே வழியில் தான் செல்வாங்க. அடுத்தவர்களுக்கு அதிகப்படியான அறிவுரைகளை தருவார்கள். யாராவது தப்பு செய்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது அவங்க வழி தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட இப்படி செய்யணும், இப்படி செஞ்சால் அது சரியாக வரும் அப்படின்னு அடுத்தவர்களையும் நெறிப்படுத்தி சரிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடவுள் பக்தி அதிகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு தானம் தர்மம் செய்கிறதுலையும் இவங்க அதிகமான பங்களிப்பு இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் எப்பொழுதும் எப்படி இருப்பார்? ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நேரத்துக்கு எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட அந்த நேரத்துக்கு சரியாக எல்லா வேலையும் நடந்துடும், டான் நடக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே எதிர்பார்ப்பாங்க. சரியான நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது போய் அந்த இடத்துல போய் நின்றுடுவாங்க. முதல் இடம் நான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது யார் வாயிலேருந்து அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கணத்தில் சூரியன் இருக்கவங்களுக்கு எல்லாத்துலேயும் நான் தான் முதல்ல வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட எல்லோரும் எழுதிட்டு வாங்கன்னு ஆசிரியர் சொன்னால் முதல்ல போய் எழுதி கையில் கொடுத்துருவாங்க. நிர்வாக திறமை என்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு குழுவாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தலைமை பொறுப்பை தந்தா அதை சரியாக நிர்வாகம் செஞ்சு அந்த பொறுப்புகளை சரியாக செய்வாங்க. எந்த விஷயத்திலும் தன்னுடைய பொறுப்புலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. கொடுத்துருக்க வேலையை ரொம்ப சரியாக செய்வாங்க, அடுத்தவங்களும் செய்ய வைப்பாங்க. அதுக்கு ஒரு திறமை இருக்கணும் இல்லையா, அந்த திறமை இவங்களுக்கு ரொம்ப அதிகம். அடுத்தவங்களை என்ன மாதிரி வேலைக்கு பயன்படுத்தி ஒரு வேலையை முடிக்கணுன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். நிர்வாக திறமை அதிகம் இருக்கக்கூடிய ஜாதகர். எப்பொழுதுமே ஒரு உஷ்ணமான தன்மையுடன் ஜாதகர் இருப்பார். இவங்களை தொட்டு பார்த்தாலே எப்பயும் சூடாக கதகதன்னு இருப்பாங்க. இந்த மழையில் கூட இவ்வளோ சூடாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய உஷ்ண அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். லக்கணத்தில் செவ்வாய் நின்றால் அந்த ஜாதகருக்கு முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பேசும்போதே யார் பல்லையாவது உடச்சிடலாமான்ற அளவுக்கு இவங்களுக்கு கோபம் வரும். யார் இவங்க முன்னாடி பேசக்கூடாது. அவங்க பேச்சையும் தாண்டி நான் சொல்கிறது தான் சரின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி. கையில் இருக்கிறத எடுத்து அடிக்கக்கூடிய மாதிரி இவங்களுக்கு ஒரு கோபம் வரும். என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே பல நேரங்களே அவங்க தெரியாது. பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் தான் பேசுகிறேன்னா நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு கோபத்தில் என்ன வார்த்தைகள் வருதுன்றது கூட இவங்களுக்கு தெரியாது. இவர்களுடைய முகத்தில் உடம்பில் தழும்பு காயம் வெட்டுக்காயெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், இரத்த கொதிப்பு இருக்கும் இந்த ஜாதகருக்கு. முரட்டு சுபாவம் அதிகம் இருக்கக்கூடிய ஜாதகர். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய பல விஷயங்களில் தெரியும். யாருக்காகவும் தன்னை மட்டப்படுத்திக்க மாட்டாங்க. தான் சொல்கிறது செய்கிறது எல்லாம் ரொம்ப சரி, அதுபடி தான் எல்லாருமே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். லக்கணத்தில் சனி இருப்பவர்கள் கடுமையாக வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை அப்படின்னே இருப்பாங்க. வேலைக்கு தான் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடி யாராவது வேலை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க பார்த்துட்டு கையை கட்டிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களும் இறங்கி அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, இல்லை அந்த வேலையை அவங்களாவே எடுத்து செய்வாங்க.
அது கீழ்த்தரமான வேலையா இல்லை மேல்தட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வேலையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு மந்த புத்தி வந்துடும். வேலையே செய்யாமல் அப்படியே சோம்பேறித்தனமாக கூட இருப்பாங்க. என்னடா இது இவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தவங்க திடீர்னு இப்படி சோம்பேறித்தனமாக ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்கள பார்க்கலாம். ஆனால் வேலைன்னு வந்துட்டால் ரொம்ப அதிகப்படியாக ஈடுபாட்டுடன் வேலை செய்வாங்க. வேலை இல்லைன்னா இவங்கள மாதிரி சோம்பேறி யாருமே இருக்க முடியாது. எந்த வேலையிலும் ஒரு நியாயம் தர்மம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்தவங்க பொருளை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குரியதை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அவர்களுடையது அவங்களுக்கு வந்தே தீரணும். அந்த கொள்கை பிடிப்பு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். லக்கணத்தில் ராகு இருப்பவர்களுக்கு இந்த மண்டை, தலை, நெற்றி இந்த இடத்துல ஏதாவது ஒரு காயம், அதற்கான ஒரு தையல் போட்ட தழும்பெல்லாம் இருக்கும். ஏதாவது தழும்பு கண்டிப்பாக இருக்கும். லக்கணத்தில் ராகு இருக்கவங்களுக்கு தலையில் கண்டிப்பாக அடிபட்ட மாதிரி இருக்கும். இவர்கள் எப்பொழுதுமே தனித்து இருக்கிற மாதிரி தான் ஒரு நிலை இவங்களுக்கு இருக்கும். அதிகப்படியான நட்பு வட்டம் என்பது இவர்களுக்கு இருக்காது. யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்க கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பாங்க. இவங்கிட்ட ரொம்ப சேரக்கூடாது, கொஞ்சம் தனித்து தான் இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு உள்ளுணர்வு தோணும். அந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க எவ்வளவுதான் நெருங்கி போனாலும் சொந்தங்களும் நட்புகளும் இவங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அது ஏன்றது இவங்களுக்கு புரியாது. எவ்வளோதான் பார்த்து செஞ்சாலும் ரொம்ப நெருக்கி வரமாட்டாங்க யாரும் இவங்கக்கிட்ட. அந்த அளவிற்கு இந்த லக்கணத்தில் ராகு அவங்களுக்கு பல பிரச்சனைகளை தரும். முக்கியமாக பெண்கள் தான் இவங்களுக்கு ஒரு எதிரியாக செயல்படுவாங்க. எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துக்கு போனாலும் பெண்களால் இவங்களுக்கு பிரச்சனை வரும். ஏனே தெரியாது. நம்ம பாட்டு தானே சிவனேன்னு இருந்தோம், ஏன் அவங்க நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, வேலை செய்வாங்க. அந்த இடத்துல புதுசாக வந்திருக்க ஒரு அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி வந்திருப்பாங்க. இவங்கள மட்டும் கரெக்டாக கட்டம் போடுவாங்க. நம்மளை மட்டும் ஏன் இப்படி கட்டம் போடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பெண்கள் முன்னேறி வாழ்வில் சாதிப்பதை இவங்களால தாங்கிக்க முடியாது. இது வேலை விஷயத்தில் மட்டும் கிடையாது. இப்போ சாலையில் போயிட்டுருக்கும்போது கூட வண்டியில் போகும்போது ஒரு பெண் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் இவங்க நிதானமாக வண்டி ஓட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னே தெரியாது. எப்படி அவங்க முன்னாடி போகலாம், நம்ம எல்லாம் முன்னாடி போகணுன்னு வேகமாக வண்டியை செலுத்துவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பெண்களை கண்டாலும் ஆகாது, பெண்களுக்கு இவங்களை கண்டாலும் ஆகாது. லக்கணத்தில் கேது இருக்கின்றவர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆன்மீக பற்றுதல் இருக்கும். இயற்கையாகவே இந்த இறை பக்திங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கோயில் குளம் சுற்றிட்டே இருப்பாங்க. இல்லை வீட்டில் இருக்கும்போது கூட சாமி கும்பிடுவாங்க. ரொம்ப அதிகப்படியாக சாமிக்கிட்ட போய் நின்று வேண்டுறது, ஸ்லோகம் சொல்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாமல், கடவுள் வழிபாடு இல்லாமல் இருக்கவே முடியாது. கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இவங்கக்கிட்ட ஒரு விஷமத்தன்மை எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். என்ன செஞ்சாலும் அதை விஷமமாக ஏதாவது ஒரு வேலையை அதை செஞ்சு வைப்பாங்க. அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி, கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். நல்லா பேசி பழகிற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு ஒரு விரக்தி மனப்பான்மை அவங்களுக்குள்ளே திடீர்னு வரும். எப்போ வரும்னே சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு விரக்தி தன்மை அவங்களுக்கு வந்துடும். தனியாக போய் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி யார்ட்டையுமே பேசாமல் முகம் கொடுத்து பார்க்காம இருப்பாங்க. திடீர்னு ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதிகப்படியான ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி நிலை இவங்களுக்கு இருக்கும். எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. தனிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால தான் இந்த பக்தி மார்க்கன்றது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய காரகத்துவம் எப்படி ஒரு ஜாதகருடைய குணத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நேர்முகமாக செல்லக்கூடிய கிரகங்களை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இதே வக்ரத்தன்மை உடைய கிரகங்களாக இருந்தால் லக்கணத்தில், அப்போ இந்த குணங்கள் அந்த ஜாதகருக்கு அமைகிறது வராது. அதற்கு நேர்மாறான குணங்கள் அந்த ஜாதகருக்கு அமையலாம்.
இப்போ லக்கணத்தில் சுபர் மற்றும் அசுப கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய குணத்தில் பாதி நல்லவங்களாகவும் பாதி கெட்டவங்களாகவும் இரு தன்மைகள் கொண்ட ஜாதகராக இருப்பார். ரெண்டுமே அவருடைய குணத்தில் கலந்துருக்கும். இதான் சுப அசுப கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது ஏற்படக்கூடிய குணநிலை. இப்போ லக்கணத்தில் கேது மட்டும் இல்லாமல் வேறு சில கிரகங்களுடன் சேர்ந்து இந்த கேது அமர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அது பாவ கிரகத்துடன் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை சுப கிரகத்துடன் இந்த கேது சேர்ந்து லக்கணத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான ஒரு கெடு புத்தி இருந்தாலும் அது மாறி கேதுவினுடைய ஞானமானது, அந்த இறை நம்பிக்கையானது மிக அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். எந்த கிரகத்துடன் கேது சேர்ந்து லக்கணத்தில் இருந்தாலும் சரி, அவருக்கு அதிகப்படியான ஆன்மீக பற்றுதல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாவ கிரகங்கள் சேர்ந்து லக்கணத்தில் இருந்தாலும், இப்போ சூரியனும் ஒரு பாவ கிரகம்தான், செவ்வாயும் பாவ கிரகம்தான். இந்த 2 பாவ கிரகங்களும் சேர்ந்து இந்த லக்கணத்தில் இருக்கும்போது அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிரித்த முகமாலாம் இருக்காது, கடுன்னு இருப்பாங்க. பார்க்கும்போதே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தோற்றம் இருக்கும். இப்படி இந்த கிரகங்களுடைய இணைவு ஒரு ஜாதகருக்கு பல்வேறு காரகத்துவத்தை தரும். தனித்த ஒரு கிரகமாக இருக்கும்போது நான் என்ன பலன் சொல்லியிருக்கேன், அதே கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அந்த 2 கிரகங்களுடைய காரகத்துவமும் அந்த ஜாதகருக்கு குணங்களாக அமையும். ஒரு ஸ்தானத்தோட பலன்களை 3 வகையாக பார்க்கலான்னு சொன்னதில் இப்போ காரகத்துவம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த ஸ்தான அதிபதியினுடைய பலன்கள், லக்னாதிபதியினுடைய பலன்களை சேர்த்து பார்க்கும்போது தான் முழுமையாகவே ஒரு லக்கணத்திற்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் எடுக்க முடியும். இன்றைக்கி காத்தால எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. துலாம் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் அதிகமான நன்மைகள் செய்யாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன காரணம், குரு சுபத்தன்மை தானே, அதிகப்படியான ஒரு 100% அந்த ஜாதகருக்கு நன்மையை தானே செய்யணும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் லக்கணத்திற்கு அவர் 3 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு வருவார். அப்படின்னா அந்த குரு எப்படி நல்லது செய்யும், குருங்கிறவர் சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியாக துலாம் லக்கணத்திற்கு செயல்படுவார். அப்போது அந்த ஸ்தான அதிபதின்ற போது அது என்னதான் அவர் சுபத்தன்மையை கொண்டவராக இந்த குரு இருந்தாலும் அவருடைய சத்ருஸ்தானத்திற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால கெடுப்பலன்களையும் கொஞ்சம் அதிகமாகவே தருவார் துலாம் லக்கணத்திற்கு. இப்படி இதுக்குரிய இந்த ஸ்தானத்திற்குரிய பலன்களையும் வரப்போகின்ற பதிவில் நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். லக்கணத்தில் பல கிரகங்கள் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த கிரகத்திற்கு பலம் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அது பலம் பெற்று இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் எந்த கிரகத்திற்கு பலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் அதிகமாக அந்த ஜாதகருக்கு குணமாக அமையும். இதற்கு நீங்கள் இந்த ஜோதிட வகுப்பில் கிரக யுத்தம் மற்றும் கிரகத்தினுடைய பலம் பற்றிய பதிவுகள்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது தான் எந்த கிரகம் இந்த 4 கிரகம் சேர்ந்துருக்குன்னா அதில் எந்த கிரகம் வெற்றி அடையும், எந்த கிரகத்தினுடைய பலம் அதிகமாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாங்க தான் உங்களுக்கு லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய முழுமையான ஆற்றல் ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வரப்போகிற வகுப்பில் உங்களுக்கு இந்த ஸ்தான அதிபதி நிற்பதால் என்ன பலன், அதாவது லக்கணத்தில் எந்த ஸ்தானத்திற்குரிய அதிபதி அமர்ந்திருக்கின்றார், அவர் என்ன பலனை அந்த ஜாதகருக்கு தருவார் அப்படின்னு ஸ்தான பலனை பற்றி பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறமாக இந்த லக்னாதிபதியும் இருப்பார் இல்லையா, இந்த லக்கணத்திற்கு அதிபதி எந்த ஸ்தானத்தில் போய் அமருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன பலன் தருவாருங்கிறதையும் நான் இன்னொரு பதிவாக தரேன். இதை 3த்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த லக்கணத்திற்குரிய பலம் என்ன, பலவீனம் என்ன, அந்த ஜாதகர் எப்படி அப்படிங்கிறத இன்னும் சரியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வகுப்பில் இந்த லக்ன பாவத்தினுடைய பலன்களை நம்ம தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். அதை பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.